வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்பு பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை மீட்டுக்கிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை இறந்த சடலங்களை எடுக்கிறதா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம், அதுக்கப்புறம் விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்பு குழு, அதுக்கப்புறம் மாநில பேரிடர் மீட்பு குழு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காம அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயநாட்டில் நடந்த இயற்கை பேரழிவு அப்படிங்கிறது இந்திய மக்களோட மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வயநாட்டில் நடந்த இந்த துயர சம்பவங்களை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்கை, சூரல்மலை, அதுக்கப்புறம் மேப்பாடி இந்த 3 கிராமத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கியிருக்குது. அந்த நிலச்சரிவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்குது. நிலச்சரிவு அப்படிங்கிறத விட அந்த கிராமத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சூரல்மலை அப்படிங்கிற கிராமத்தை வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நிலச்சரிவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வந்து அடிச்சுட்டு வந்து மொத்தமாக வந்து கிராமத்தை வந்து மூடி இருக்குது. அந்த ஒரு நிலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்திருக்குது. இன்றைக்கி நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்பு படையினர் மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தியாக வந்து இருந்திருக்குது. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சடலங்களை ஆம்புலன்ஸ் மூலிமா வந்து தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க. இதில் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சடலங்களை வந்து எங்களால் பார்க்கவே முடியல. ஏன் அப்படின்னா மண்ணுக்குள்ளே வந்து புதஞ்சனால அது வந்து செதஞ்சு போயிருக்குது. அதுக்கப்புறம் பாதியாலாம் வந்து உடம்பு வந்து இருக்குது. இந்த மாதிரி சடலங்களை வந்து எங்களால் சுத்தமாக வந்து பார்க்க முடியல. அந்த ஒரு நிலைமைக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மோசமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்குது. இந்த குழந்தைங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 கிராமத்துலேயும் குழந்தைங்களை வந்து மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அடையாளமே வந்து சுத்தமாக தெரியல. ஏன்னா குடும்பத்தில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால அவங்கள அடையாளம் காண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஸ்கூலோட டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த குழந்தைங்களோட சடலத்தை எடுத்து அடையாளம் வந்து கண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வெல்லாம் ரொம்பவே மோசமான ஒரு நிகழ்வு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட சடலங்கள் ஏரியில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சடலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தூரமாக வந்து அந்த பாடியை வந்து கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேசிய பேரிடர் மீட்பு குழுலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து அவங்களோட பணியை வந்து இரவு பகல் பார்க்காம செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா மக்களை மீட்க முடியாத ஒரு இடத்துல இவங்களே ஒரு பாலத்தை ரெடி பண்ணி அங்கே வச்சு மக்களை வந்து பார்த்திங்கன்னா மீட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வயநாட்டில் வந்து போய்கிட்டு இருக்குது. 3 நாளாயும் அந்த மீட்பு பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்த இன்னும் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள இன்னுமே வந்து மீட்க முடியாத ஒரு நிலைமையில தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா மாநில பேரிடர் மீட்பு குழுவும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக ராணுவம், அதுக்கப்புறம் விமானப்படை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா ஒரு ஆற்றோட பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்குது. அதில் ஒரு ஆல்டோ கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆல்டோ கார் அதை வந்து பயங்கர ஸ்பீடில் கடந்து போகிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருந்தது. இது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அதாவது விசாரித்து பார்க்குறப்ப ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கணவரோட அதை வந்து கடந்து போயிருக்குங்க. எதுக்கு அப்படி சொல்லி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏன் போயிருக்கணும் அப்படின்னு கேட்டால், இது நாங்கள் அந்த சைடு போனால் தான் ஒரு வேளை குழந்தை பிறக்கிறப்ப எங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும், இந்த சைடு இருந்தால் எங்களுக்கு எந்த ஒரு மருத்துவ வசதியும் கிடைக்காம போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அடிச்சுட்டு போயிருந்தால் அவங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் அவங்க ஸ்பீடாக வந்து காரில் போனதுனால அதை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அவங்களோட உயிரை பணைய வச்சு தான் அதை வந்து கிராஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோசமான நிலைமை தான் வயநாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வயநாடு மட்டும் இல்லை, கேரளாவில் நிறையா பகுதியிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையால் இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வயநாடு நிலச்சரிவுனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாரும் வந்து அவங்களோட டொனேஷன், அதாவது ஒரு ஃபண்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுபடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல் ஆளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் நிதியுதவி வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. இப்போ அதானி வந்து 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே லீடர் பழனிசாமி இருக்கார் பார்த்திங்கன்னா, அவர் 1 கோடி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் விக்ரம் கூட 20 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேளை நம்மளும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அதுக்காக அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் QR கோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்களாமா. அதில் வந்து
வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்மளோட தொகையை வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே வந்து பார்த்திங்கன்னா அதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சிஎம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விட்டுருக்காங்களாமா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. வயநாடு பகுதியில் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் வந்து முடிஞ்சு போயிருந்தா அடுத்த 3 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை, அவங்களோட சேவை வந்து கண்டினியூ வந்து அதாவது இன்டர்நெட்டாக இருக்கட்டும் இல்லை காலாக இருக்கட்டும் எல்லா சேவையும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஏர்டெல் வந்து அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலுமே இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி நம்ம மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா நிலச்சரிவு இந்த பேரிடரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாதம் வந்து போயிருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆல்ரெடி ரெட் அலர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. தேசிய வானிலை மையம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அலட்சியமாக இருந்தது தான் இப்படி ஒரு பேரிடருக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருந்தார். இதுக்கு பினராயி விஜயன் அதாவது முதலமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கப்புறம் அதை ரெட் அலர்ட்னு சொல்லி அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் அவர் தரப்பும் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பாஜகவோட எம்பி தேஜஸ்வி சூர்யா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது கேரளாவோட மாநில பேரிடர் மேலாண்மை மையம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து வயநாட்டில் ஒரு 4000 ஃபேமிலி வந்து வாழ தகுந்த ஒரு இடத்துல இருக்காங்க, அதாவது அன்சேஃப் பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வந்து ரீலோகேட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. எப்போ 2020 வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்திருக்காங்க. அதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவரோட தரப்பில் வந்து அவர் வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா காரசாரமாக விவாதங்கள் வந்து போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பினராயி விஜயன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலச்சரிவை பார்வையிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வயநாடை பார்வையிடுறதுக்காக அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வயநாட்டில் மட்டும் நிலச்சரிவு அப்படின்னு கேட்டால் அதையெல்லாம் தாண்டி கர்நாடகா அதுக்கப்புறம் ஹிமாச்சலில் வந்து பார்த்திங்கன்னா மேக வெடிப்பு நடந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டு அங்கேயும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நீலகிரியில் கூட வந்து பார்த்திங்கன்னா லேசான நிலச்சரிவுலாம் வந்து ஏற்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போது இந்த மழை டைம் அப்படிங்கிறனால மழை அதிகமாக பெய்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா எல்லா மலைச்சரிவு வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த நீலகிரியில் இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் ரோட்டில் போகிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக கூட பெங்களூர்லேருந்து மங்களூர் போகிற சாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவால் மாட்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காரில் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கைக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உணர வைக்குது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லாஸ்ட் டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது. இந்த மாதிரி இப்போ இந்த வயநாடோட மழை அந்த நிலச்சரிவு வெள்ளம் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம இந்த டிசம்பருக்காக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகவே ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏன்னா டிசம்பரை வந்து நம்ம நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கு ப்ரிகாஷனாக எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை எவ்வளோ மழை வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மழை பேஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளம் வந்து அது வந்து பயங்கரமாக தேங்கி வெள்ளக்கடை வந்து மாறிடுது. அந்த மாதிரி நடக்காமல் இந்த வருஷமாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வெள்ளம் வந்தாலும் அது வடிஞ்சு தண்ணியெல்லாம் வடிஞ்சு போகிற மாதிரியான வசதிகளை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் நம்ம வந்து தப்பிச்சிடலாம். நிறைய உயிரிழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படும். ஸோ எது எப்படியாங்க இப்போதைக்கு வந்து தேசிய பேரிடர் மீட்பு குழு அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சடலங்களை தோண்டி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மக்கள் அங்கே மாட்டிருக்கிற மக்களை வந்து மீட்பு பண்ணி அதாவது மீட்டு வெளியே கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிக்க முடியல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆயிடுச்சு, மண்ணுக்குள்ளே போட்டு மூடுனனால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா இரவு பகல் பார்க்காம 24/7 அவங்க வந்து சாப்பிட கூட நேரம் இல்லாமல் அந்த உதவிகளை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நம்மளும் சொல்லிக்கணும். ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வைக்கும். டாடா பாய், தேங்க்யூ.